கிறிஸ்துவின் இனிய பரிசுத்த மாறாத வல்லமுள்ள நாமத்தினால இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு தேவன் அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதில் மிக ஒரு ஆசீர்வாத வாக்கு தத்தம் யாருக்கும் கிடைக்காத தம்முடைய ஜனங்கள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படி வாக்கு பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். Until now you have asked nothing in my name, ask and you will receive, that your joy may full. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கேளு, இதுவரைக்கும் நீங்கள் ஒன்று கேட்கவில்லை. So far, now itself, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படி அதை கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? கேட்டு பெற்று நாம் அனுபவித்திருக்கிறோமா? அருமையான தேவ செல்லமே, வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக உதாரணங்களுக்கு அதுக்கு இருக்கிறது. அண்ணாள் போய் தேவாலயத்தை அழுது கேட்டாள். கேட்டபடி அவளுக்கு கிடைத்தது. வேதனையோடு கண்ணீரோடு சென்ற அவள் திரும்பி வரும்பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களுடன் கேட்டாள். கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கேட்டபடியே கர்த்தர் அவளை கடாட்சித்தார். அவள் மலட்டுத்தன்மை நீக்கி ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை, தீர்க்கதரிசியை, அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியாத ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற காரியம், நிறைவானது. அவள் கேட்டாள், நிறைவான ஆசீர்வாதங்கள். கேட்டபடியே ஆண் குழந்தை பிறந்தது. கேட்டபடியே அவளுக்கு மலட்டுத்தன்மை நீங்கினது. கேட்டபடியே நல்ல ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். கேட்டபடியே அந்த தீர்க்கதரிசி அநேக ராஜாக்களை, விசேஷமாக இஸ்ரவேலுக்கு சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாத ஊற்றை கொடுத்தார். இப்பொழுது கேட்டு பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல, கேட்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டீங்க? எப்படி கேட்டீங்க? எந்த நிலையில கேட்டீங்க? அதுதான் மிக முக்கியமான காரியம். அருமையான தேவச்சனமே, கேட்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு மனுஷனத்தில் போய் சாதாரணமாய் கேட்டால் அவன் சாதாரணமாய் பதில் சொல்லி அனுப்பிவிடுவான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் கேட்கும்போது சரியாக கேட்கணும், ஒரு தீர்மானத்தோடு கேட்கணும், ஒரு நிறைவாக கேட்கணும். அப்போ தான் நிறைவான சந்தோஷம். அவள் எப்படி பொருத்தனை பண்ணி கேட்டால் தெரியுமா? ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் இப்படி வளர்ப்பேன், அப்படி வளர்ப்பேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லி உலகத்தை அவள் கேட்கவில்லை. உலக பிரகாரமான ஒரு காரியங்களை எதிர்பார்த்தீங்களே, கேட்டதெல்லாம் கர்த்தருக்கு என்று கேட்டார். கர்த்தருக்காக அதை ஒப்பு கொடுத்தால் அந்த ஒரு தன்மை நமக்குள்ள வரலாம். நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்கிறது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் ஒரு பூரணமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கேட்கணும். ஏதோ கடமைக்காக, கட்டாயத்துக்காக, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்ற அளவில் நீங்கள் கேட்கக்கூடாது. கேளுங்க, சந்தோஷமாக கேளுங்க, விசுவாசமாக கேளுங்க, மனப்பூர்வமாக கேளுங்க, பெற்றுக்கொள்வோம் நம்பிக்கையோடு கேளுங்க. கேட்டு பாருங்க. கிடைக்கலன்னா அப்புறம் பாருங்க, தேவன் எவ்வளோ ஆசீர்வாதம் நம்ம வைத்திருக்கிறார் இல்லையா? இதே போல எலியா தன்னை அர்ப்பணித்து கேட்டான். எல்லா பாகால்களையும் பலிபீடங்களை இடித்து போட்டுவிட்டு, பலிபீடத்தை செப்பனிட்டு, பலிபீடத்தில் விறகு, தண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து ஜெபித்தான். ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தான், ஒரு தீர்மானத்தோடு ஜெபித்தான். அத்தனை ஜெபத்தை கேட்பார். பாருங்க, இப்போ சொல்லி ஜெபம் பண்ணா பாருங்க. ஜெபித்த உடனே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கியது. அங்கே நடந்த அற்புதத்தை பார்த்தீங்க, அதிசயங்களை பார்த்தீங்க இல்லையா? அவர்களை தான் கேட்டாங்க. பாகாலை நம்புகிற அவளும் கேட்டாங்க. கேட்டு கிடைச்சதா? ஆனால் யார் இடத்துல கேட்கணும் அவங்களுக்கு தெரியல. அவங்களும் நம்பிக்கையோடு தான் கேட்டாங்க. அவங்க நம்பிக்கை பலிக்கல. காரணம், கேட்ட ஆள் சரியில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர்
செய்வார் என்ற விசுவாசம். நாம் கேட்கிற ஆள் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காதிருந்தும் கேளாதவர் அல்ல, மூக்கிருந்தும் முகமாதவர் அல்ல, வாயிருந்து பேசாதவர் அல்ல, தொண்டையிலும் சத்தமிடாதவர் அல்ல, கையிருந்தும் காலிருந்தும் நடக்காதவர் அல்ல, கையிருந்தும் கிரியை செய்யாதவர் அல்ல. தேவன் உயிருள்ளவர், ஜீவனுள்ள. அப்படிப்பட்ட தேவனிடத்தில், உயிருள்ள ஜீவனுள்ள, நம்மை பார்க்கிற கேட்கிற தேவனிடத்தில் கேட்கணும். எத்தனையோ பேர் கேட்குறாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க, உடம்பை கீறி கொடுக்குறாங்க, விரதம் இருக்கிறாங்க, என்னென்ன காரியங்களாம் பண்ணுறாங்க, நடக்கலை. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. முதலாம் தேவன் யார் என்பதை நீ அறிந்து கேட்கணும். தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அந்த அறிவு நமக்கு வேணும். தேவன் நமக்கு செய்வாரா செய்வா மாட்டாரா அந்த அறிவு நமக்கு வேணும். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அந்த அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவோடு நம்ம கேட்கணும். சும்மா கடமைக்காக கேட்டுட்டு கிடைக்கலன்னு ஆண்டவரை தூஷிக்கிறது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் இல்லை. சரியா, இது வரைக்கும் நீங்கள் கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீங்கள் சரியாக கேட்கல. கேட்டு பார்க்குறீங்களா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்கள் சவால் விட்ட சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் தேவை என்ன தேவை நடக்குமா? வீட்டில் அநேக காரணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். வாழ்க்கையில், வீட்டில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில். தட் குட்னஸ் வில் given to you. அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அவர் God is great. He is always doing great things for us. தேவன் எப்படி பெரிய காரியம் நமக்கு செய்கிறார். Is not an ordinary God. Is almighty God. அவர் சாதாரணமான தேவன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். அருமையான தேவச்சனமே, அன்னாள் கேட்டாள், தனக்காக கேட்கவில்லை. எலியா கேட்டான், தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு அல்ல. அதே போல எசேக்கியா ராஜாவும் கேட்டான், அழுதான். உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு ராஜா கேட்கிறார். ஒரு ராஜாவிடத்துல எவ்வளோ பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு இது வேணும். ஆனால் ராஜாவுக்கே ஒரு தேவை வந்துடுச்சு. ராஜா கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா, ராஜா கிட்ட இல்லாத புண்ணா, பொருளா, இடமா, ராஜாவிடத்தில் எல்லாரும் வந்து விண்ணப்பம் பண்ணணும். ஆனால் ராஜாவே ஒரு கேட்கும் நிலைக்கு வந்து விட்டார். என்ன கேட்டார்? பொன் பொருள் கேட்கல, தன் ஜீவனை கேட்டார். நீ சாக போறேன்னு சொன்னார் ஆண்டவர். உடனே அவன் எனக்கு ஜீவனை தாருன்னு கேட்டான். அருமையான தேவச்சனமே, இந்த செய்தி கேட்கிற தேவச்சனமே, நீ சாகிற நிலையில் இருக்கிறாயா? எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? கவலைப்படாத. டோன்ட் worry about anything. நம்ம கேட்கிற தேவன். நீ செத்து போகிற நிலைமையில இருந்தால் கூட ஜெபத்தை கேட்டு உன் சாவை மாற்றுவார், உன் மரணத்தை மாற்றுவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் குணங்களை மாற்றுவார், உனக்கு எதிராக எல்லா காரையும் மாற்றி விடுவார். சில பேர் சாவ போற நினைத்தாங்க, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் செத்து போகிறேன், இனி நான் அப்படின்னு சொல்லி வெறுமையாக விட்டுருவான். ஆனால் இசைக்கு அப்படி இல்லை. சாக போகிற தெரிஞ்சோம், சாகிறதுக்கு முன்னதாக எனக்கு ஜீவனை தான். எனவே அருமையான தேவச்சனமே, இதுவரைக்கும் நீங்கள் ஒன்று கேட்கவில்லை, இப்போ கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாய்க்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள்.